இப்போ நாங்கெல்லாம் சின்ன வயசுல விளையாடினா போல இப்ப இருக்கக்கூடிய பசங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. கொப்பரை விளையாடுறீங்களா? கோலி விளையாடுறீங்களா? நொண்டி விளையாடுறீங்களா? கண்ணாமூச்சி தூணா விளையாடுவோம், அதெல்லாம் விளையாடுறீங்களா? அதெல்லாம் இப்பெல்லாம் யாரும் விளையாடுறதே இல்லை. காலையில கண்ணை பொழிச்சு எழுந்த உடனே செல்லு, சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் செல்லு, நைட்டெல்லாம் செல்லு. நம்ம இயற்கையிலிருந்து வெளியே போக போக கண்ணுக்கு பிரச்சனைகள் வரும். நம்ம வாழ்க்கையில பல ஜீவராசிகளை பார்த்திருக்கோம். நம்ம வாழ்க்கையோட பல ஜீவராசிகள் ஒன்றி பிணைஞ்சி இருக்கு. நாய், பூனை, எலி இல்லாத வீட்டு இருக்கா? கற்பாம்பூச்சி, எட்டுக்கால் பூச்சி, பல்லி, எறும்பு, இது போல பல ஜீவராசிகள் இருக்கு. கால்நடையா பார்த்தோம்னா ஆடு இருக்கு, பண்ணை இருக்கு, மாடு இருக்கு, இல்லையா? நம்ம பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய தர்மத்துல இவ்வளோ ஜீவராசிகளையும் விட்டுட்டு பசுவுக்கு ஒண்டி ரொம்ப பிரதானமா ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஆட்டுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லல, யானைக்கு கூட பூஜை பண்ண சொல்லிருக்காங்க, குதிரைக்கு பூஜை பண்ண சொல்லிருக்காங்க. ஆனாலும் பசுவுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது, இல்லையா? ஏன் பசுவை கொடுக்கணும்? உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய கழிவுகளும் உபயோகமே படுத்த முடியாது. நம்ம பார்த்திருப்போம். ஏதாவது உபயோகப்படுத்த முடியுமா? எதுவுமே உபயோகப்படுத்த முடியாது. அந்த சீ போன்னு போயிடும் மூக்கு பத்திண்டு. ஆனா பசு கோமியம் விட்டா அதை புனிதமா எடுத்து தெளிச்சுக்கிறோம். அதனுடைய சாணியை வீட்டு வாசல்ல உபயோகப்படுத்துறோம், இல்லையா? அந்த கழிவு ஒட்டி நம்ம உபயோகப்படுத்துறோம். அவ்வளோ புனிதமான ஒரு ஜீவராசி கோமாதா. இந்த கோமாதாவினுடைய சேர்க்கை, கோமாதாவை பசுவை நம்ம பழகிறது நமக்கு பிராப்தம் இருந்தால் மட்டுமே தான் கிடைக்கும். முதல்ல கோமாதா பசு அப்படின்றதுனா என்ன கரெக்டா சொல்லணும். 3 பேருக்கு சான்ஸ், 3 பேருக்கு தான் வாய்ப்பே. ஓகேவா? அவங்க 3 பேருக்கு தான் வாய்ப்பே. பசுன்னா எப்படி இருக்கும் கரெக்டா சொல்லணும். கோமாதா, கோமாதாவாகிய பசுனா எப்படி இருக்கும் டக்குன்னு சொல்லணும். டக்கு 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 முடிஞ்சு போச்சு. கோமாதா பசு. நம்ம தினசரி பார்க்கிறோம் இல்லையா? தெருக்கள்ல பசு பசுன்னு பூஜை பண்றோம் இல்லையா? அது எல்லாம் பசுவே இல்லை, கோமாதா இல்லை. கோமாதா அப்படின்னா பசுவினுடைய முதுகுல திமில் இருக்கும், ஹம்ப்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சாதாரணமா காளைகள் பார்த்திருப்போம் நம்ம, இல்லையா? 2 நாள் நல்லா மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்திருக்கோம்ல. அதுல காளையை பிடிக்கிறாங்க முதுகுல ஏறி, இல்லையா? அது காளைகளுக்கு மட்டும் இல்லை, பசுக்களுக்கும் இருக்கும். எது? பசுக்களுக்கும் அந்த ஹம்ப் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பசுதான் கோமாதா. நம்மளுடைய கோமாதாவினுடைய சரீரத்துல 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 30 முக்கோடி தேவர்கள் சரீரத்தை எல்லா பகுதியிலும் இருக்காங்க. முன்னாடி சிவன் இருக்கார், பின்பக்கம் லட்சுமி சரஸ்வதி, கொம்புல தர்மராஜா, கண்ணுல சந்திரசூரியர்கள் இருக்காங்க. இது போல எல்லா உடம்புல சகல இடங்களையும் சுவாமி இருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம படைச்ச பிரம்மா இருக்கக்கூடிய இடம்
அந்த ஹம்பு திமில். அப்போ அந்த திமில் இல்லாத ஒரு ஜீவராசிய நம்ம பூஜை பண்ணாலோ ஏதாவது பண்ணாலோ நமக்கு அதனுடைய பலன் கிடைக்காது இல்லையா? இந்த ஜெர்சி மாடுன்னு சொல்லுவாங்க சாதாரணமா பழக்க வழக்கத்துல. அந்த ஜெர்சி மாடுன்றது பன்னியும் பசுவும் கலந்த ஒரு உயிரினம், கலப்பினம். அது இங்கிலீஷ்காரன் பண்ணது. நாட்டு பசு அப்படின்னா அதுக்கு திமில் இருக்கும். அந்த திமில்ல தான் பிரம்மா இருக்கார். அந்த திமில் தான் ஆண்டனா வாட்டம் இருந்து சூரியன் கிட்ட இருந்து கதிர்கள் இருக்கக்கூடிய சக்திகள்லாம் வாங்கி அதன் மூலமா நமக்கு பால்ல கொடுக்கிறது. அந்த பால் தான் தாய்ப்பாலுக்கு இணையானது. இந்த ஜெர்சி பசு பாலெல்லாம் ஒரு பால்னு சொல்ல முடியாது. தாய்ப்பாலுக்கு இணையாக ஒரு உயிரினம் இருக்குன்னா அது பசுவினுடைய பால் அப்படின்னா அது நாட்டு பசுவினுடைய பால் மட்டுமே. ஆகையால இந்த பசு அப்படின்னாலே அது நாட்டு பசு அப்படின்றத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். ஜெர்சி பசு இல்லை. நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சு ஏதோ ஒண்ணு பூஜை பண்ணா நமக்கு பலன் கிடைக்குமா? பலனே இல்லை. எதை நினைச்சு நம்ம பூஜை பண்றோமோ அதுக்கு பூஜை பண்ணால் மட்டுமே தான் நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ பசு ஆயிடுத்து. இந்த பசுவினால என்ன பயன்? இப்ப பசு யாரும் வளர்க்கறதே இல்லை, வீட்டுல வளர்க்கறதே இல்லை. இப்ப நாயை மேய்ச்சிட்டு போறோம், சாயங்காலம் காலையிலயும் நிறைய பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் நாயை பிடிச்சிட்டு அப்படியே ரோட்ல நாயை ரெஸ்ட் பண்றதுக்கு அழைச்சிட்டு வருவாங்க வெளியில. பூனையை வளர்க்குறாங்க, எல்லாம் வளர்க்குறாங்க. ஆனா பசு வளர்க்கறத நின்று போயிடுது. பசுவால எவ்வளவு பிரயோஜனங்கள் இருக்கு. பாலை விட்டுருவோம், பால் நமக்கு வேண்டாம். ஏன்னா நாட்டு பசு 1 லிட்டர் தான் பால் கறக்கும், இல்ல 3/4 லிட்டர் தான் பால் கறக்கும். ஆனா பசுனுடைய பால் இல்லாம பல விஷயங்கள் நமக்கு பிரயோஜனம். பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க ஊர்ல கிராமங்கள்ல வீட்டுல பசு வளர்த்திருப்பாங்க. அந்த பசுவினால, நாட்டு பசுவினால ஒரு வீட்டுல 30% செலவுகளை மிச்சப்படுத்தலாம். 1-2 செலவுகளா இல்ல, 30% செலவுகளை மிச்சப்படுத்தலாம். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் அன்னைக்கு அந்த காலங்கள்ல வீட்டுக்கு அவ்வளவு வேலைகள் செஞ்சாங்க, சம்பாதிச்சு கொடுத்தாங்க. வேலைகள் மட்டும் இல்ல, வருமானமும் தேடி கொடுத்தாங்க பொருட்கள் மூலமா. அது எப்படி? அது நான் சொல்றது பாலால கிடையாது. நாட்டு பசுவினுடைய சாணத்தாலையும் கோமியத்தாலையுமே இவ்வளவு பயன்கள் உண்டு. முதல் விஷயம், பசங்க தான் முக்கியமா கேட்டுக்கணும். இதெல்லாம் குழந்தைங்க தான் முக்கியமா கேட்டுக்கணும். நம்ம காலையில எழுந்த உடனே என்ன பண்றோம்? சொல்லு. பிரஷ் பண்றோம் இல்லையா? பிரஷ்ஷுக்கு என்னெல்லாம் செலவு பண்றோம்? நம்ம பேஸ்ட் வாங்குறோம், பிரஷ் வாங்குறோம், பிரஷ்ஷுக்கு ஒரு கேப் வாங்குறோம், அப்புறம் டங் கிளீனர் வாங்குறோம், மவுத் ஃப்ரெஷ்னர் வாங்குறோம், அது ஒரு ஸ்டாண்டு வாங்குறோம் இல்லையா? ஒரு மாசத்துக்கு பேஸ்ட்டுக்கு பிரஷ்ஷுக்குலாம் எவ்வளவு செலவா இருக்கு. இதை நம்ம வீட்லயே பண்ணலாம். ஒரு நாட்டு பசு இருந்தா போதும், ரொம்ப இவ்வளவு சுலபம். நாட்டு பசுனுடைய சாணம் அது கோல்டுக்கு இணையானது. அந்த சாணத்தை காய வச்சு பொடி பண்ணிட்டு அதோட வேப்ப இலைய பொடி போட்டு ஆலம்பழுது பொடியை போட்டு, இந்த சாணத்தை அப்படியே உபயோகப்படுத்தக்கூடாது. சாணத்தை கரியாக்கணும். கார்பன் அப்படின்னு வெப்சைட்ல போட்டு பார்த்தா தெரியும் அதோடைய பெனிஃபிட்ஸ் எவ்வளோன்ட்டு. ஒரு கார்பன், கவுடன் கார்பனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு வெப்சைட்ல போட்டா தெரியும். கூகுள்ல சர்ச் பண்ண ஈஸியா தெரிஞ்சிடும். ஒரு அந்த நாட்டு பசு சாணத்தை கார்பன் ஆக்கி கருப்பா பொடியாக்கி அதோட வேப்ப இலை பொடி, ஆலம் விழுது பொடி, தும்பை இலை பொடி, இது எல்லாம் சேர்த்துண்டா இதோட சேர்த்து கருப்பு உப்பு, காளா நமக்குன்னு கருப்பு உப்பு, இதுதான் பல் பொடி. அந்த காலத்துல வீட்டுல செய்வாங்க இதெல்லாம். அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வயசான பாட்டிகளுக்கு பல்லு ஆரோக்கியமா இருக்கு.
நமக்கு இப்பயே பல்லு ஆற ஆரம்பிச்சிருது. அந்த பல்லு எப்படி தேய்க்கணும்? காலை பல்பொடி கையில போட்டுட்டோம்னா நடுவிரலால பல்பொடி எடுத்துட்டு கடவாப்பல் தேய்க்கணும். இந்த விரல் தான் கடவாப்பல் வரைக்கும் போகும். ரெண்டாவது ஆள்காட்டு விரல் நடுவிரல் எடுத்துட்டு ஈறு பல்லு எல்லாத்தையும் லேசா தேய்க்கணும். காலையில் எழுந்த உடனே வாயெல்லாம் கோவம் இருக்கா, நமக்கே கடுப்பா இருக்கும், எரிச்சலா இருக்கும். காலையில் எழுந்துக்கும் போதே நல்லா வாயெல்லாம் எப்படி இருக்கேன்ட்டு. இதெல்லாம் கிருமிகள், பாக்டீரியாஸ். இந்த பாக்டீரியாஸை கொல்றதுக்கு தான் நம்ம பல்பொடி, நம்ம வீட்டிலே செய்வாங்க இந்த பல்பொடியை. இது அழகா நம்ம பல்பொடியை நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா பளபளப்பு தன்மை இருக்காது. 10 நாள் இந்த பல்பொடியை உபயோகப்படுத்தணும்னா 11வது நாள் பல் தேய்ச்சமா இல்லையா நமக்கே சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் போயிடும். 3வதா இந்த 2 விரலால நாக்களை போட்டு தேய்ப்பாங்க. அப்போ ஒம்மட்டின்னு வரும். வீட்டில் பெரியவங்க எல்லாம் பல்லு தேய்ச்சி பார்த்துருக்கோமா? நம்ம டிஜிட்டல் சவுண்ட்லாம் கொடுப்பாங்களா? ஊன்ட்டு பார்த்துருக்கோமா இல்லையா? ஒரு மாதிரி விகாரமா சவுண்டு கொடுப்பாங்க. பல்லு தேய்க்கவே தெரியாதுன்றா போல இல்லை? நம்மலாம் நினைச்சுட்டு இருப்போம், சரியான முட்டாளுங்க, இவ்வளோ வயசாயும் அந்த ஆளுக்கு பல்லே தேய்க்க தெரியல, என்னென்னமோ பண்றாருன்ட்டு. என்ன ஆனா அவர் தான் அதி புத்திசாலி. நம்மளுடைய பெரியவங்க நமக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இதுவும் ஒண்ணு. நாக்களை போட்டு தேய்க்கிறது பல்லு போசனை இல்லை, உடம்ப சுத்தப்படுத்த. 2 விஷயம் தினசரி நம்மளை பாதிக்கும். ஒண்ணு பித்தம், ஒண்ணு கபம். இந்த கபம்ன்றது தண்ணி மாறி மாறி குடிக்கிறதுனால வருது. இந்த பித்தம்ன்றது நம்ம டென்ஷன் ஆனால வருது. அதை அடுத்த நாள் நம்ம போக்கிடணும், வெளியில தள்ளிடணும். அதுக்குதான் நாக்களை போட்டு தேய்க்கிறது. அப்படி நாக்களை போட்டு தேய்க்கும் போது ஒம்மட்டின்னு வரும். அப்போ பித்தமும் கபமும் வெளியில வந்துடும். அப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பல்லுக்குள்ள மட்டும் இல்லாம இந்த உடம்புக்குமே இந்த பல்பொடி, பசுவினுடைய சாணத்தால தயார் பண்ணக்கூடிய பல்பொடி உபயோகப்படுறது. அப்ப என்ன ஆகுது? பேஸ்ட்டுக்கு உண்டான செலவெல்லாம் கம்மியாயிடுதா? தேவையே இல்லையா? வேப்ப இல்லைன்னு துட்டு கொடுத்து வாங்கணுமா? ஆலம் எழுதுனா துட்டு கொடுத்து வாங்கணுமா? கருப்பு உப்பு தான் வாங்கணும். 50 ரூபாய் கொடுத்தா இவ்வளவு கொடுப்பான் கருப்பு உப்பு. அதனால 1 வருஷத்துக்கு வரும். நமக்கு எவ்வளவு மிச்சம்? நமக்கு வீட்டுல வாசல்ல தெளிக்கிறோம் சாணியை வச்சு. ஏன் தெளிக்கிறோம்? கிருமி நாசினி. நாட்டு பசுவினுடைய சாணம் கிருமி நாசினி. அந்த கிருமிகள்லாம் உள்ள வராம இருக்கும். அதனால வாசல்ல தெளிக்கிறோம். ஏன் மற்ற இடங்கள்ல தெளிக்கலாம் இல்ல, வாசல்ல மட்டும் ஏன் தெளிக்கிறோம்? நம்ம கிருமி நாசினி. அப்போ அந்த உடம்பு வராம இருக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கிறது, மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகிறது. சுவாமிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? ஊதுபத்தி கொளுத்துறோம், டூப் ஸ்டிக் ஊதுபத்தி கொளுத்துறோம். அந்த ஊதுபத்தி பல நேரங்கள்ல என்ன பண்றது? மூக்கு தொலைக்கிறது, அப்படியே தும்மல் வர ஆரம்பிக்கிறது, பல சங்கடங்களை கொண்டு போகுது. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு ஒன்று வரும். அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ரூம்ல உட்காந்துட்டு எல்லா கதவு ஜன்னெல்லாம் சாத்திட்டு உள்ள உட்காந்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏத்துறோம்னா நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அப்படியே சாதாரணமா இது போல விஷயங்கள் எல்லாம் அவங்க நிலக்கரியை சேர்க்கிறாங்க. இப்ப நம்ம இந்த வண்டிகள் மூலமா வெளியில வர்றது கார்பன் டை ஆக்சைடு. ஆனா இந்த நிலக்கரியிலிருந்து வரக்கூடியது கார்பன் மோனாக்சைடு. அது நம்ம லங்ஸை டைரக்டா அஃபெக்ட் பண்ணி நமக்கு மூச்சு திறல் கொடுத்து நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும். அது அப்பேற்பட்ட ஒரு வாயு கார்பன் மோனாக்சைடு. நம்ம அதான் ஊதுபத்தின்ற விதத்துல நம்ம சுவாசிக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாம் நமக்கு உடம்புக்கு எதிரியா தான் இருக்கு. அதே நேரத்துல நாட்டு பசு சாணத்தினோட மூலமா
அதில் கொஞ்சம் குங்குலியமும் சேர்த்து கொஞ்சம் சாம்பிராணியும் சேர்த்து இதை சேர்வதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்குல்ல அதை சேர்த்தாலே போதும். தூப் ஸ்டிக் ரெடி. காய வச்சா தூப் ஸ்டிக் ரெடி. இதை நம்ம ஏற்றணும் அப்படின்னா உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த நாட்டு பசுக்களுடைய சாணமும் குங்குலியம். குங்குலிய நாயனார் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம இல்லையா? குங்குலிய நாயனார் அந்த காலத்திலே இருந்திருக்கார். குங்குலிய போட்டுட்டே வருவார். அப்ப அந்த காலத்திலே கிருமிகள்லாம் இருந்திருக்கு இல்லையா? குங்குலிய நாயனார். சாம்பிராணி எல்லாருக்கும் தெரியும், கிருமிகள் போக்கக்கூடியது. இது 3 வேலை செய்யும் போது அந்த சூழ்நிலையை சரிப்படுத்துது. அடுத்தது கொசு விரட்டி. நைட்டு படுத்து தூங்கணும்னா கொசு விரட்டி தாங்காது. கொசு தாங்காது. சுலபமான வழி. கொசு ஒரு ஜீவராசி. அது எங்கெங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்துக்கிறது. அது ஆயிரக்கணக்கான முட்டைகள் போடுறது. அதை நம்ம ஒரு நாள் நம்ம ஏதோ ஒரு லிக்விட் வச்சோ ஒரு ஸ்ப்ரேயர் வச்சோ அழிக்க முடியாது. ஆனா கொசுனுடைய ஆயுசு என்ன? ஒரு நாள். அவ்வளவுதான் அதனுடைய ஆயுசு. அப்போ ஜெனட்டிக்கா அதை மாற்றணும். இந்த நாட்டு பசு சாணம், ஆலம் இலை, வேப்ப இலை, நொச்சி இலை, அத்தி இலை, தும்ப இலை, இதைகளெல்லாம் பொடி பண்ணி நம்ம அந்த சாண பொடியோட சேர்த்து இதுல கொஞ்சம் குங்குலியமும் சேர்த்து கஞ்சி தண்ணியில ஸ்டிக்காட்டம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தினசரி ராத்திரி நம்ம ஏற்றணும்னா கொசு கம்மியாக ஆரம்பிக்கும். கொசு போகாது. அந்த காலத்துல வாழ்வாதாரம் நீர்நிலைகளை பொறுத்து இருக்கும். தண்ணி வத்த வத்த ஆளுங்க வேற வேற இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அது போலதான் கொசுவுக்கும் அந்த இடம் வாழக்கூடிய தகுதி இல்லைன்னு அந்த கொசுவினுடைய மைண்ட்ல போய் சேரும். அது ஜெனட்டிக்கா மாறும். முதல் நாள் 100, 80 ஆகும், அடுத்தது 60 ஆகும், அடுத்தது 40 ஆகும். அதனுடைய அடுத்த ஒரு 10 ஜெனரேஷன் கழிச்சு என்ன ஆகும்? இந்த இடம் நமக்கு சரிப்பட்டாதுன்னு ஓடும். இதுதான் தூப் ஸ்டிக். இதையெல்லாம் விட அதி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விபூதி. விபூதி நம்ம விபூதி தரிசிக்கிறோம் எல்லாரும். ஆனா எதுக்கு தரிசிக்கிறோம்? எல்லாரும் சொல்லுவாங்க நீர்லாம் போக்கும், தலையில இருக்கிற நீர்லாம் போக்கும், தண்ணி இழுக்கும் அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம். அது மட்டுமே இல்லை. இன்னைக்கு நிறைய பெரியவர்களை பார்த்தோம்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. நம்மளால நடக்க முடியாது, ஆனா அவங்கெல்லாம் நடப்பாங்க. விபூதி வைக்கக்கூடிய இடங்கள்லாம் பாருங்க. தரிக்கக்கூடிய இடங்கள்லாம் போறேன் முன்னாடி இங்க இந்த முட்டி ஒண்ணுதான் வச்சுக்கிறோம். ஆனா இங்க வச்சுட்டு போவாங்க. அவங்க நம்பிக்கை எந்த அளவுக்கு பெண்கள் குங்குமத்தை இப்படி வச்சுட்டே போறாங்களோ அவங்க புருஷன் ஆயுசு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த அம்மா குங்குமம் வச்சா இவருக்கு எப்படி ஆயுசு நல்லா இருக்கும்? அதுல ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் இருக்கு. இங்க மூளையில இருந்து ஒரு நரம்பானது நடு மண்டையில இப்படி வழியா இருதயத்துக்கு போறது. அந்த நரம்பை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம இந்த குங்குமம் வச்சுக்கிறோம். சில பேர் பார்த்தா பெரிய குங்குமம் வச்சிருப்பாங்க நடுவில். அந்த குங்குமம் வச்சுக்கிறோம். குங்குமம்னா நம்ம கடையில் வாங்குற குங்குமம் கிடையாது, நம்மளே தயார் பண்ணணும். கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. குங்குமம்லாம் குங்குமம் இன்னைக்கு மல்டி கலர்ல வந்துருக்கு. புடவைக்கு ஏற்ற போல குங்குமம் வச்சுட்டு போறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அதனால நமக்கு பல வியாதிகள் தான் வரும். முக்கியமாக ஸ்டிக்கர் போட்டு ஏன் அதை வச்சா பிரச்சனைகள் வரும்? இங்க இருக்கக்கூடிய நரம்பு இருதயத்துக்கு போறது.
வீட்டு விளக்கா இருக்கும் போதோ வீட்டுல துக்கம் இருக்கும் போதோ நம்ம குங்குமம் வச்சுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு இல்லையா? ஏன் அப்ப வச்சுக்க கூடாது? குங்குமத்துல என்னென்ன இருக்கும்? உண்மையான நம்ம தயாரிக்கக்கூடிய குங்குமத்துல மஞ்சள் ஆன்டிபயாட்டிக், வெங்காரம் ஆன்டிபயாட்டிக், படிகாரம் ஆன்டிபயாட்டிக், எலுமிச்சம்பழம் ஆன்டிபயாட்டிக், நல்லெண்ணெய் ஆன்டிபயாட்டிக். நல்லெண்ணெய் எலும்புல தயார் பண்றோம். இது 5மே ஆன்டிபயாட்டிக், நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நெத்தில வச்சிருக்கும் போது அந்த நரம்பு மண்டலத்தை எந்த விதமான கிருமிகளும் வந்து தாக்காம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறது.